வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் போர் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும். மாற்றுத்திறனாளிகள் படுகிற அவஸ்தை இருக்கிறதே, மாற்றுத்திறனாளிகள் அவஸ்தை எண்ணி பார்க்க முடியவில்லை. எல்லோருக்கும் பிரச்சனைகள் தான், மறுக்க முடியாது. ஆனால் இப்பொழுது நிறைய உணவகங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லுகிறவர்கள் அவர்களுடைய உணவு முறை எப்படி இருக்குன்னு நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். அதுலேயும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சென்னை போன்ற நகரங்களில் ஓட்டல்களை நம்பியே வாழ்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையெல்லாம் எவ்வளவு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. இந்த சமூகத்தில் அவர்களுக்கென்று என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது இல்லையா? ஒரு உணவுக்கு போக வேண்டும், சம்பாதிக்கிறதுல சிக்கல். ஒரு ஆட்டோவில் ஏறினா கூட எல்லாம் இப்பொழுது அதிகமாக வாங்குகிறார்கள். சாதாரணமாக ஒரு விலைவாசிகள்லாம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்கு இன்று எல்லாம் நடக்குது என்றால் 150க்கு போய்விடுகிறது. என்ன செய்ய முடியும்? நினைத்து பார்க்கவே வருத்தமாக இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி சமாளிப்பது? நாம் சிக்கன நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். அதுவும் பார்வை உள்ளவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இது போன்ற நலிந்த பிரிவினர்களுக்கு உதவ வேண்டும் கண்டிப்பாக. ஏன்னா அப்படி இருந்தால் தான் ஒருவருக்கு ஒரு இந்த சமூகம் ஒரு சுழற்சியில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழ்வதுதான் சரியாக இருக்க முடியும். ஆனால் சுயநலமாக நிறைய விஷயங்களை பதுக்கியும் கூட வைத்து விடுகிறார்கள். இதெல்லாம் மிகுந்த வருத்தத்தை தருகிறது. நான் கடந்த வாரம் கூட இதை பற்றி பேசியிருக்கிறேன். அதனால் அப்படி ஒரு சூழல் ஏற்படாமல் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும். அரசாங்கமும் இதை பார்க்க வேண்டும். இப்பொழுது தேர்தல் நேரம், அங்கேயும் சரியான ஒன்று கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அந்த அடிப்படையில் பல பார்வையற்றவர்கள், பல மாற்றுத்திறனாளிகள், கை கால் இழந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. இந்த போர் விரைவில் முடிய வேண்டும். அதுதான், விரைவில் முடிந்தால் சிறப்பாக இருக்கும். பழைய நிலைமைக்கு நாம் வர வேண்டும். இப்பொழுது இந்த கேஸை நம்பி இருக்கிறோம். பழைய காலங்களில் அதெல்லாம் இல்லை இல்லையா? விறகு வைத்து சமைத்தார்கள், அதெல்லாம் சிறப்பாக இருந்தது. ஆனால் மக்கள் தொகை அதிகம், இயற்கையை அழிக்கிறோம். இப்படி பல்வேறு நிகழ்வுகளை நாம் செய்து கொண்டிருப்பதால் நமக்கான சிக்கல் வந்து விடுகிறது. அதிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டு ஒரு நல்ல நிலைக்கு, உலகம் அமைதியை நோக்கி செல்ல வேண்டும். ஏதோ 2 நாடு அடித்துக் கொள்கிறார்களே என்று நாம் பார்க்க முடியவில்லை. ஏன் இப்படி ஒரு நிலைமை? உலகம் முழுவதும் இது பாதித்திருக்கிறது. குறிப்பாக ஏழை மக்களை இது மிகவும் பாதித்திருக்கிறது. பார்வையற்றவர்கள் இல்லையா, கைகால் இழந்தவர்கள், இன்னும் சமூகத்தில் மிக அடித்தட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு. வசதி உள்ளவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சமாளித்து விடலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் என்ன செய்ய முடியும்? நினைத்து பார்க்கவே கஷ்டமாக இருக்கிறது. இந்த போர் வெகு விரைவில் முடிய வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம். அந்த நாட்டிலும் கூட எவ்வளோ கஷ்டம். மருத்துவமனை செல்கிறவர்கள், அடுத்த வேளை உணவுக்கு பாதிப்புக்குள்ளாகிறோம். ஈரான் போன்ற நாடுகளில் இல்லையா, இஸ்ரேல் ஆகட்டும், இங்கெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். அவர்களெல்லாம் என்ன ஆகும் நினைத்து பாருங்கள். வயதானவர்கள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், அவர்களெல்லாம் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் குண்டுகளின் சத்தம். அவர்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது தெரியாது. அதனால் இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். போர் முடிந்து ஒரு அமைதி நிலவ வேண்டும். அதுதான் நமது விருப்பம்.